நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 மாதங்களில் ஒரு தெய்வீக மாதமாக ஆடி மாதம் உருவானது எப்படி என்பதையும், ஆடி மாதத்தில் அம்மனை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. புராண கதை ஒன்றில் இந்த உலகையே ஈன்ற ஆதி பராசக்தி தாய் அவர்கள் ஈசனிடம் கோபம் கொண்டு பூலோகத்திற்கு வந்த அன்னையை வணங்குவதால் இது பெண்கள் மாதம் என்று கூறப்படுகிறது. அன்னை பராசக்தி தாய் அவர்கள் பூமிக்கு வந்ததை அறிந்த ஆடி எனும் அரக்கி சிவபெருமானை அடைய கைலாசத்தில் பாம்பு உருவம் எடுத்து கைலாசத்திற்குள் நுழைந்து தன்னை சக்தி போல் மாற்றிக்கொண்டு சிவபெருமானை அடைய நினைத்தாள். இந்த நாடகத்தை கண்டுகொண்ட ஈசன் தன் கைகளால் அரக்கியை சம்காரம் செய்து, இன்று முதல் நீ பூமியில் கசப்பு தன்மை கொண்ட ஒரு மரமாக உருவெடுப்பாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்த அரக்கி ஈசனிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதால் சிவபெருமான் மனம் இறங்கி கசக்கும் மரமான உன்னை ஆடி மாதத்தில் உன்னையும் வணங்குவார்கள் என்றார். இவ்வாறே ஆடி மாதமும் வேப்ப மரமும் தோன்றியதாக புராணக்கதையில் கூறப்படுகிறது. மேலும் ஆடி மாதம் பெண்களுக்கு உகந்த மாதமாகவும் தெய்வீக மாதமாகவும் விளங்க அன்னை ஆதி பராசக்தியே காரணம். ஆம், சிவனை வணங்கச் சென்ற முனிவர் ஒருவர் ஈசனை மட்டும் வணங்கிவிட்டு தன்னை படைத்த அன்னையான ஆதி பராசக்தியை வணங்காமல் வந்ததால் அன்னை கோபம் கொண்டு பூமிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. பூமிக்கு வந்து ஆண்களுக்கு பெண்களின் முக்கியத்துவத்தையும் பெண்களை ஆண்கள் மதிக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தியதால் ஆடி மாதத்தில் அம்மனை வணங்குவதாக கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் பெண்கள் அம்மனை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள்: திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும். கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ காலத்தில் நல்ல முறையில் சுயப்பிரசவம் ஆகவும், மேலும் கணவன் மனைவிக்குள் எந்தவித பிரச்சனைகள் இன்றி குடும்பத்தில் நிம்மதி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் அனைவரும் இந்த ஆடி மாதத்தில் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திலோ அல்லது வீட்டில் இருக்கும் அம்மனை சிறப்புடன் வணங்கி எல்லா செல்வ வளமும் பெற்று என்றும் ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.